நமக்கு பரிபூர்ண ஒரு திருப்தி ஏற்பட்டு பகவானுடைய பாதார பின்னரை நாம் சரணடைவது ஏற்கை என்றோ இது வேறுபட கருத்துக்களை கிடையாது. ஆகவே ஐயன் ஐயப்பனை நாம் அழகாக செய்து பார்க்கையில் அவன் சகல தரிசனமும் காட்டுகின்ற ஒரு பீதாம்பரதாரியாக அருள்மலை பொழிகின்ற ஐயப்பனாக நாம் காட்டியிருக்கிறார். சுவாமியே சரணமையப்பா, பகவானே சரணமையப்பா, அலங்கார பிரியனே சரணமையப்பா. சரணமையப்பா. தற்போது சந்தனாபிஷேகமாக முடிந்து தீபாவளி முடிந்து அடுத்தபடியாக பூராண நட்சத்திரத்திற்கும் சங்கு திருத்தமானது அபிஷேகம் நடைபெறுகின்றது. சுவாமி சரணம், சுவாமி சரணம். இது அபிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த அபிஷேகத்திற்கு உகந்தவர்கள். இந்த அபிஷேகம் செய்வது நலம். இந்த சங்கு ஜலமானது அபிஷேகம் செய்யப்படும் போது அபிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த பலன் முழுமையாக கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அடியேக்கும் அந்த பாக்கியம் உண்டு. நானும் அபிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான். எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்தமைக்காக ஐயனுக்கு நன்றி தெரிவித்து இந்த கண்டுலா ஆட்சியினை அனைத்து பக்தர்களுடைய பெருமக்களுக்கும் இந்த தமிழகத்தில் கண்டுகளிக்க வாய்ப்பு கொடுத்த ஐயனுக்கு நன்றி கூறி இந்த கண்டுலா ஆட்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமி சரணம், சுவாமி சரணம். சாமியே சரணமையப்பா. இந்த சங்கானது காலங்களோட அடியிலே கிடைக்கக்கூடிய இந்த அபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. அபிஷேகம் மிகவும் சிவனுக்கு உகந்த அபிஷேகம். சிவனை பாலகனாகிய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வெள்வெளியானது நமது உடல் ஆரோக்கியத்தில் பெரும் பங்கு வகிக்கக்கூடியது. எந்த இருதய நோய்கள் இருந்தாலும் இந்த வெள்வெளியானது சரி செய்து விடும் என்பது விஞ்ஞானபூர்வமான உண்மை. அதனால் இந்த வெள்வ விலையை வைத்து நாம் அபிஷேகம் செய்யும் போது அதற்குண்டான பலன்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே வில்வெளியானது சிவனுக்கு மட்டுமன்றி நம்ம சிவபாலனாகிய சிவனின் மைந்தனாகிய ஐயப்பனுக்கும் அது சித்தமான ஒரு அபிஷேகம். எனவே இந்த அரிய அபிஷேகத்தினை இங்கு கூடியிருக்கும் 10 கோடி பெருமக்கள் அதை கண்காணித்து அதன் முழு பயனையும் பெற்று உயர்வடை வேண்டுமாய் தருணத்தில் கேட்டுக்கொண்டு அபிஷேக நிகழ்ச்சியினை தொடர்ந்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயன் ஐயப்பனுடைய அந்த சரித்திரத்தை பார்த்தால் ஐயன் ஐயப்பன் குருவுக்கு மிகவும் மரியாதை கொடுத்திருக்கிறார். அவர் தெய்வமாக இருந்தாலும் கூட அந்த குரு வணக்கத்திற்கு கொஞ்சம் கூட சளைத்தவர்கள். இந்த ஐயனுடைய ஆலயம் சபரிமலையில் அமைந்த போது அதை பரசுராமர் அவர்